சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்திருக்கும் ஏஎஸ் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். விஜய் சேதுபதி, யோகி பாபு, ருக்மணி, பப்ளு, திவ்யா ஆகியோர் நடிப்பில் சாம் சிஎஸ் அவர்களோட இசையில் ஆறுமுக குமார் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ஏஎஸ். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் தன்னோட கடந்த கால ரகசிய வாழ்க்கை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் புது வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காகவும் சிங்கப்பூருக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய யோகி பாபுகிட்ட வேலைக்கு சேர்றாரு. ஹீரோயினை பார்க்குறாரு, லவ் பண்ணுறாரு. அப்படி லவ் பண்ணும்பொழுது தன் லவரான ஹீரோயினிக்கு விலையுயர்ந்த ஆடை ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காக சீட்டாட்ட சூது போய் விளையாடுறாரு. அது மூலமாக வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பணம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற பேங்கில் கொள்ளையடிக்கிறாரு. இது மூலமாக அங்கே இருக்கிற அரசாங்கம் இவரை தேட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ரகசியமாக வந்திருக்கக்கூடிய விஜய் சேதுபதி வில்லன் மூலமாகவும் அங்கே இருக்கிற அரசாங்கத்து மூலமாகவும் பிரச்சனை வர, அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாரா இல்லையா, ஹீரோயினோட ஒன்று சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ரொமான்டிக் அண்ட் ஆக்ஷன் கலந்து ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. கூட வரக்கூடிய யோகி பாபு அவரோட காமெடி ஓரளவுக்கு செய்ய வைக்குது. ஹீரோயின் ருக்மணி அழகாக இருக்காங்க. ஒளிப்பதிவு அங்கே இருக்கிற சிங்கப்பூர் மலேசியா காட்சியில் அழகாக ரசிக்கும்படி படம் பிடிச்சிருக்கு. இந்த படம் இன்னும் ஓரளவுக்கு பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு சாம் சிஎஸ் அவர்களோட பின்னணி இசை ஓரளவுக்கு உதவியாக இருக்குது. சில இடங்கள் இறைச்சலாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு அந்த பின்னணி இசையும் பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களோட ரகசிய வாழ்க்கை என்ன அப்படின்றத சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லவே இல்லை. அவங்க பார்ட் 2ல் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். ஓரளவுக்கு போர் அடிக்காமல் பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நன்றி, வணக்கம்.